திகில் கதை மன்னன் கோட்டயம் புஷ்பநாத் அவர்கள் எழுதிய நிழல் இல்லாத மனிதன் பகுதி 2. மறுநாள் விமலாவின் உடல் சற்று தொலைவில் உள்ள குளத்தில் கிடப்பதாக ஆஸ்பத்திரிக்கு தகவல் கிடைத்தது. அது எல்லாரையும் துயரத்தில் ஆழ்த்தியது. உடனேயே டாக்டர் ஸ்டீஃபனும் 4 அல்லது 5 மனிதர்களும் அந்த குளத்தை நோக்கி விரைந்தார்கள். போலீஸ்காரர்களும் ஊராரும் அங்கு கூடிவிட்டனர். அந்த உடலை வெளியே எடுத்தார்கள். நிர்வாணமான அந்த உடலில் யாரோ கொடுத்த ஒரு துண்டின் உதவியால் ஓரளவுக்கு உடம்பை மறைத்தார்கள். டாக்டர் ஸ்டீஃபனை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் தகவல் தெரிவித்தார். ஆஸ்பத்திரியில் டியூட்டியில் இருந்தவர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களை உடனடியாக ஸ்டேஷனுக்கு வந்து தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஸ்டீஃபன் அதற்கு ஒப்புக்கொண்டார். விமலாவின் உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றார்கள். மறுநாள் போலீசார் ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தார்கள். டாக்டர் லூயிஸ் இன்ஸ்பெக்டரை மிகவும் உற்சாகத்துடன் வரவேற்றார். மட்டுமின்றி விசாரணைக்கு தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் நான் வழங்குவேன் என்று உறுதியளித்தார். முதலில் வாட்ச்மேன் வாசு விசாரணைக்காக அழைக்கப்பட்டார். அவர்தான் ஷைனியிடம் அந்த தகவலை சொன்னவர். அவர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரிடம் சொன்னதை ஒட்டித்தான் அவர் வாசுவை வரவழைத்தார். நீங்கள் தான் வாசுவா? ஆமாம் சார். முன்னாள் இராணுவ வீரரா? ஆமாம் சார். எந்த காரில் அவங்க ஏறி போனாங்க? வெள்ளை நிற அம்பாசிடர் கார். இங்கே யார்கிட்டையாவது வெள்ளை நிற அம்பாசிடர் கார் இருக்கா? இல்லை சார். டாக்டர் லூயிஸ் பயன்படுத்துவது ஃபியட் கார். அவர் வாசுவிடம் எச்சரிக்கை செய்ததை ஒட்டியே வாசு அப்படி சொன்னார். இல்லாவிட்டால் வாசுவின் வேலை பறிக்கப்படும் என்று மிரட்டப்பட்டிருந்தார். எனவே வாசு அப்படி ஒரு பதிலை சொல்ல நேர்ந்தது. வாசுவின் ஸ்டேட்மெண்ட்டுடன் ஆஸ்பத்திரியை சேர்ந்த யாருமே விமலாவின் மரணத்துக்கு காரணம் இல்லை என்ற முடிவுக்கு வந்தது போலீஸ். இருப்பினும் அங்கே இருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அப்படியும் பிரயோஜனமான தடயம் எதுவுமே போலீஸுக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் விசாரணை தொடரும் என்று உறுதியளித்துவிட்டு கிளம்பினார் அவர். விமலாவின் மரணம் நிகழ்ந்தது குரூரமான பலாத்காரத்தால் தான் என்றும் உடம்பிலிருந்து இரத்தம் முற்றிலுமாக வடிந்து போயிருப்பதாகவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. டாக்டர் மோலி வர்கீஸின் மரணத்துடன் இதற்கு தொடர்பு இருப்பதை டாக்டர் ஸ்டீஃபன் உணர்ந்தார். ஆனால் யாரை சந்தேகிக்கிறது? 1 வார காலம் கடந்தது. ஆஸ்பத்திரியுடன் தொடர்புள்ள 2 மரணங்களுக்கும் எந்த ஒரு தடயமும் அகப்படவில்லை. எனினும் விசாரணை தொடர்ந்தது. இரத்த புற்றுநோயாளியான ஸ்மிதா வீட்டுக்கு போகலாம் என்ற அளவுக்கு நிலைமை முன்னேறியது. டாக்டர் லூயிஸ் அவளது அறைக்கு சென்று பார்த்தார். விரைவிலேயே அவள் பிரத்யேக பரிசோதனைகளுக்காக மெடிக்கல் ஆஃபீஸரின் அலுவலக அறையை ஒட்டியுள்ள அறைக்கு மாற்றப்பட்டாள். ஒன்று இரவு 10 மணி. லூயிஸ் ஆஸ்பத்திரியிலிருந்து கிளம்பி இருக்கவில்லை. அவர் ஸ்மிதா படுத்திருக்கும் அறைக்குள் வந்தார். அவள் முழுமையாக குணமடைந்து விட்டதால் அன்று காலையில் தன் அம்மாவை பார்த்துவிட்டு வந்திருந்தாள். மறுநாள் காலையில் அவளை வீட்டுக்கு அனுப்பி வைப்பதாக லூயிஸ் கூறினார். அவளின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. டாக்டர் அந்த அறைக்குள் நுழைந்தபோது ஸ்மிதா பத்திரிகை ஒன்றை வாசித்து கொண்டிருந்தாள். என்ன, தூக்கம் வரலையா? வரல. நாளைக்கு இங்கேருந்து கிளம்ப போகிறேனே, அதுவும் உயிரோட. ஸ்மிதா சிரித்தவாறே பதில் சொன்னாள். அப்படியானா என் கூட வாங்க. பத்திரிகையை போட்டுவிட்டு அவள் எழுந்தாள். லூயிஸை பின்தொடர்ந்தாள். அந்த பகுதியில் அப்போது எந்த மனிதருமே தென்படவில்லை. அவளது ஓய்வு அறைக்குள் இருவரும் நுழைந்தவுடன் டாக்டர் லூயிஸ் கதவை மூடி தாளிட்டார். மோலியிடமும் விமலாவிடமும் செய்த அதே விளையாட்டை ஸ்மிதாவிடமும் செய்தார். ஆனால் ஏதோ ஒரு விபரீதம் தட்டுப்பட்டது டாக்டருக்கு. இவளுக்கு ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்துள்ளது என்று அவருக்கு விளங்கியது. தன் ரத்தம் அவளின் உடலுக்குள் பாய்ந்துள்ளதால் இந்த மாற்றம் அவளிடம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர் முடிவு செய்தார். டாக்டர் லூயிஸ் எழுந்து உடைகளை அணிந்து கொண்டார். அவர் ஸ்மிதாவை அவளது அறையில் கொண்டு போய்விட்ட பிறகு திரும்பி வந்தார். ஸ்மிதா மறுநாள் காலையில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாள். மருத்துவமனைக்கு ஸ்மிதாவின் குடும்பத்தினர் 50,000 ரூபாய் நன்கொடை வழங்கினார்கள். ஸ்மிதா புது மணப்பெண் மாதிரி அவளின் வீட்டில் வரவேற்றார்கள். மறுபிறவி எடுத்தது போல மருத்துவமனையிலிருந்து திரும்பி வந்திருந்த அவளை வரவேற்க ஸ்மிதாவின் சிநேகிதிகள் பலர் காத்திருந்தார்கள். ஆஸ்பத்திரியில் டாக்டர் ஸ்டீஃபனும் ஷைனியும் அங்கு நடந்த சம்பவங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். மணி 11 தாண்டியது. அன்று நைட் டியூட்டிக்கு அந்த இருவரும் தான். டாக்டர் லூயிஸ் பற்றி உங்கள் கருத்து என்ன ஷைனி? ஸ்டீஃபன் கேட்டார். என்னத்தை சொல்கிறது, முற்போக்குவாதியாக இருக்கார். இல்லைன்னா எங்கள் யூனிஃபார்மை மாற்றிருப்பாரா?
அதோட அர்த்தமே வேறு. பெண்கள் உடம்பை பூரா மூடிட்டு நடந்தால் என்னத்தை பார்க்க முடியும்? சேச்சே, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணலை. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. டாக்டர் லூயிஸ் நல்லவராக எனக்கு தோணலை என்றார் ஸ்டீஃபன். என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? டாக்டருக்கு அமானுஷ்யமான சக்திகள் ஏதோ இருக்கிறதா எனக்கு தோணுது. அப்போது மேற்புற சுவரில் பெரிய பல்லி ஒன்று டாக்டர் ஸ்டீஃபனையே கவனித்து கொண்டிருந்தது. அது நிதானமாக கீழே ஊர்ந்து வந்தது. எதேச்சியாக டாக்டர் ஸ்டீஃபனின் கண்கள் சுவரில் ஊர்ந்த பல்லி மீது பதிந்தது. என்ன டாக்டர் பார்க்குறீங்க? ஷைனி கேட்டாள். பல்லி ஒன்று, ஆனால் சாதாரணமான அளவுக்கு அது இல்லையே, பெருசாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது என்ற ஸ்டீஃபன் தனது நாற்காலியில் போய் அமர்ந்தார். டாக்டர் மீது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட காரணம் என்ன என்று கேட்டாள் ஷைனி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஸ்டீஃபன் நாற்காலியிலிருந்து எழுந்து ஜன்னல் ஓரமாக போய் நின்று கொண்டு விட்டார். கடிகாரத்தில் மணி 9 தடவை அடித்தது. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லலையே டாக்டர், ஷைனி நினைவூட்டினாள். ஸ்டீஃபன் ஒரே பகுதியை பார்த்து கொண்டிருந்தார். ஏதோ ஒன்று அங்கு இருப்பது போல அது அசையவும் செய்கிறது. அது அந்த பல்லி தான். அது சட்டென்று ஜன்னல் வழியாக வெளியே குதித்து மறையவும் செய்தது. இப்படிப்பட்ட விஷயங்களை பேசும்போது நமக்கே சந்தேகங்கள் ஏற்படுவது வழக்கம்தான். அப்புறம் பார்ப்பதையெல்லாம் நம் மனம் அதனுடன் கனெக்ட் பண்ணிவிடும். அது போகட்டும் சார், நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்கள் பதில் சொல்லலை. தைரியசாலியான டாக்டர் ஸ்டீஃபன் நாற்காலியை ஷைனிக்கு பக்கத்தில் இழுத்து போட்டுக்கொண்டார். வேறு யாராவது தங்களது பேச்சுக்களை கவனிக்கிறார்களா என்று ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு பேசத் தொடங்கினார். டாக்டர் லூயிஸ் இங்கே வந்த பிறகுதான் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குது தெரியுதா? அதுக்கு என்ன ஆதாரம்? டாக்டர் மோலி வர்கீஸோட முடிவு, விமலாவோட மரணம், இந்த ரெண்டுமே எதேச்சியாக நடந்தது இல்லை. அப்புறம் என்னை ரொம்பவும் ஆச்சரியப்படுத்தினது அந்த சம்பவம் தான். எந்த சம்பவம்? பிளட் கேன்சர் பிடித்த அந்த ஸ்மிதா விஷயம். ஆமாம், அதுவும் சரிதான். ஆனால் நான் அதை பற்றி யோசிக்கிறது வேறொரு முறையில். அமெரிக்காவிலேருந்து வரும்போது நமக்கு தெரியாமல் நிறைய மருந்துகளை டாக்டர் கொண்டு வந்திருக்காரா? தொழில் உத்திங்கிற முறையில் அதை நம்மக்கிட்ட மறைக்கிறாரா? சேச்சா, இது ரொம்ப அபத்தமான சிந்தனை. பிளட் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் உலகம் புறம் தெரிஞ்சிருக்காதா? அதெல்லாம் இல்லை, இது வேறு என்னமோ. ஷைனியால் அதை நம்ப முடியவில்லை. இருப்பினும் அவளுக்கு தெரியாத ஏதோ ஒன்று நடந்திருப்பதாக அவள் நம்பினாள். என்னவாக இருந்தாலும் நான் அதை கண்டுபிடிப்பேன் என்று ஸ்டீஃபன் ஒரு சபதம் மாதிரி சொன்னார். தொலைபேசி மணி அடிக்க தொடங்கியது. இந்த நேரத்தில் யாராக இருப்பார்கள்? டாக்டர், உங்களுக்கு தான் என்று கூறினாள் ரிசீவரை எடுத்த. ஸ்டீஃபன் எழுந்து போய் ஷைனியிடமிருந்து ரிசீவரை வாங்கினார். மறுமுனையில் பேச்சு ஸ்டீஃபனின் முகத்தில் பல்வேறு உணர்வுகளை எழுப்பின. சட்டென்று ரிசீவரை வைத்த பிறகு அவர் மேஜை மீது இருந்த கார் சாவியை கையில் எடுத்தார். என்ன டாக்டர்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியிலேருந்து தான் ஃபோனு. அவர் பரபரப்புடன் பேசினார். அப்போது மணி 9:30. இங்கேருந்து 50 கிலோமீட்டருக்கு மேலே தூரம் இல்லையா? அவள் கேட்டாள். பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ஷைனி தூங்கிடக்கூடாது. 41ஆம் நம்பர் பெட்டில் இருக்கிற நோயாளிக்கு 12 மணிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அதெல்லாம் நான் போட்டுறேன் சார். ஒரு வேலை செய்யுங்க, அந்த வாட்ச்மேனை வந்து இங்கே இருக்க சொல்லுங்கள். ஒரு விஷயம் சார், ஏதாவது அத்தியாவசியம்னா? அதுவும் நல்லது தான், நான் அதை பற்றி யோசிக்கலை. ஒன்று பண்ணுறேன், குவார்ட்டர்ஸுக்கு போய் டாக்டர் ராஜனை பார்த்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறேன். இதை ஃபோனில் சொன்னால் சரியாக இருக்காது. டாக்டர் ஸ்டீஃபன் காரில் ஏறி புறப்பட்டார். அவர் டாக்டர் ராஜனின் குவார்ட்டர்ஸை அடைந்து அவரிடம் தகவல் சொன்னார். மேற்கொண்டு தான் பார்த்து கொள்வதாகவும் ஸ்டீஃபனை உடனே கிளம்புமாறும் அவர் சொன்னார். நன்றி தெரிவித்துவிட்டு டாக்டர் ஸ்டீஃபன் அங்கிருந்து காரை கிளப்பினார். ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸிலிருந்து கிளம்பிய கார் கிழக்கு திசையில் விரைந்தது. அம்மாவின் உடல்நிலை அவரை அந்த அளவுக்கு பாதித்திருந்தது. கார் ஓட்டிக்கொண்டிருந்தாலும் அப்போதும் அவர் மனதில் ஆஸ்பத்திரியில் நடந்த சம்பவங்கள் தான் இடம் பிடித்திருந்தது. மரணங்கள் முற்றும் எதேச்சையானவை அல்ல. அதற்கு பிறகு நிகழ்ந்த சின்ன சின்ன சம்பவங்கள் கூட சாதாரணமானவை கிடையாது. ஷைனியுடன் பேசிக்கொண்டிருந்த போது நிகழ்ந்தவை எல்லாமே டாக்டர் ஸ்டீஃபனின் மனதில் மறுபடி வலம் வந்தன. குறிப்பாக அந்த பல்லியின் உருவம். எத்தனையோ பயங்கர கதைகளை வாசித்திருந்த ஸ்டீஃபன் அந்த பல்லிக்கு ஏனோ பயந்தார். அமானுஷ்ய சக்தி உள்ளவர்களால் இப்படிப்பட்ட உயிர்களை கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் கேள்விப்பட்டிருந்தார்.
பாதை ஒரு இடத்தில் ரெண்டாக பிரிந்தது. இடப்பக்கமாக திரும்பிய பாதையில் கார் போய்கொண்டிருந்தது. அந்த பாதை சற்று மோசமாக இருந்ததால் அவர் காரின் வேகத்தை குறைத்தார். எதிர்ப்புறத்தில் லாரி ஒன்று பாய்ந்து வந்தது. அதன் வெளிச்சம் நேராக ஸ்டீஃபனின் முகத்தில் பதிந்தது. ஸ்டீஃபன் தனது வண்டியின் முன்புற விளக்குகளை சற்று மங்கலாக்கினார். பிறகு காரை இடப்புற ஓரமாக ஒதுக்கி நிறுத்தினார். லாரி கடந்து போனது. அப்பாடா, தப்பித்துவிட்ட ஆறுதல் குரலாக அவரிடமிருந்து வெளிப்பட்டது. டாக்டர் ராஜன் ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தார். அவர் ஷைனிடம் பேசிய போது அவள் தாங்கள் பேசிய பள்ளி மற்றும் நிழலை குறித்து கூறினாள். ராஜன் அந்த விஷயங்களெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அது அவரது இயல்பு. டாக்டர், நாங்கள் பார்த்தோம். ஷைனியின் குரல் உறுதியாக ஒலித்தது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் இது என்ன குழந்தைத்தனமான பேச்சு? நேரம் கிடைக்கும்போது இந்த மூடத்தனமான நம்பிக்கைகளுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். சார், உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம பெரிய டாக்டர் வந்து சேர்ந்த பிறகு தான் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கிறதா டாக்டர் ஸ்டீஃபன் சொல்கிறார். எதையும் மனதில் ஒழித்து வைக்க முடியாத ஷைனி வெளிப்படையாக பேசினாள். அதை கேட்டு டாக்டர் ஒரு தடவை புன்னகைத்தார். அப்போது லூயிஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு ஸ்டீஃபன் சொல்கிறாரா? நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லட்டுமா? மனுஷங்க பல மாதிரியானவங்க. அதனால் ஒருத்தர் இன்னொருத்தரை விட பெரிய ஆளாகும்போது பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும். டாக்டர் லூயிஸ் சட்டுன்னு பெரிய நிலைக்கு வந்துட்டார் இல்லையா? குறிப்பாக சொல்லணுன்னா மருத்துவத்துறையில் அதிகமான விஷயங்களை கற்று வச்சிருக்கிற ஒருத்தரை அறியப்படுகிறவர். ஷைனி கேட்டுக்கொண்டிருந்தாள். என்ன இருந்தாலும் அவளை பொறுத்தவரையில் ஸ்டீஃபன் மிகவும் நல்ல மனிதர். அவளுக்கு தெரிந்து அவர் எவரையும் தவறாக பேசியதே இல்லை. சமீபத்தில் தான் அவர் இப்படி பேசத் தொடங்கியிருக்கிறார். ஸ்டீஃபன் காரை மேலும் செலுத்தி கொண்டிருந்தார். டாஷ்போர்டில் பளபளத்த எலக்ட்ரானிக்ஸ் வாட்ச் மணி 11:25 என்று காட்டியது. மழை பெய்து சுத்தமாக நின்றுவிட்டிருந்தது. திடீரென்று காரின் முன்புற கண்ணாடியில் எதுவோ ஒன்று விழும் சத்தம் கேட்டது. பெரிய பல்லி. வெளிப்புற கண்ணாடியில் அது சாணி எறிந்தது போல ஒட்டியிருந்தது. மழை நீரை துடைத்து அகற்றும் வாய்ப்பர் அந்த பல்லியின் உடம்பை தாண்டி நகர முடியாமல் அசைவற்றி நின்று போனது. அதே நேரம் காரின் வேகம் தானாகவே அதிகரிப்பதாகவும் ஸ்டீஃபனுக்கு தோன்றியது. கடவுளே! ஸ்டீஃபன் தன்னையும் மீறி அலறினார். முன்னால் எதுவோ உடைப்படும் சத்தம் கேட்டது. நிமிர்ந்தார். காரின் முன்புற கண்ணாடி மின்னல் மாதிரி விரிசல் விடுவதை கவனித்தார். யாரோ வெட்டி எடுத்து உள்ளே வீசி எறிந்தார் போல கண்ணாடி துண்டு ஒன்று வந்து விழுந்தது. அதன் இடைவெளி வழியாக பல்லி உட்புறத்துக்கு வந்தது. கார் அப்போதும் விரைவாக சென்று கொண்டிருந்தது. காரின் மொத்த கட்டுப்பாடுகளும் கையை விட்டு போனால் போல் இருந்தது. டிரைவிங்கில் தேர்ந்தவரான டாக்டர் ஸ்டீஃபன் தன் கை கால்களை மிகவும் விரைவாக செயல்படுத்தினார். எவ்வளவுதான் முயன்றாலும் கியரை இறக்கி மாற்ற முடியவில்லை. அதுதான் சிக்கல். கார் டாப் கியரில் இயங்கிக் கொண்டிருந்தது. 3வது கியருக்கு மாற்ற முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தார். அது மட்டும் முடியவில்லை. கியர் வழுக்கி கொண்டே போகிறது. ஒரே ஒரு விஷயம் அவருக்கு ஆறுதல் அளித்தது. நல்ல வேளையாக இதுவரை வாகனங்கள் எதுவும் எதிரில் வரவில்லை. வலது புறத்தில் ஒரு பெரிய பள்ளம். மறு வினாடி அசாதாரணமான பருவனுள்ள அந்த பல்லி துள்ளி குதித்து ஸ்டியரிங்கில் பதிந்தது. டாக்டர் ஸ்டீஃபன் தன்னையும் மீறி ஸ்டியரிங்கிலிருந்து கைகளை விலக்கினார். அதன் பிறகு கேட்டது பயங்கரமான ஒரு சத்தத்துடன் கார் அந்த பள்ளத்துக்குள் விழுந்து உருண்டது தான். டாக்டர் ஸ்டீஃபனின் கண்களில் இருட்டு படர்ந்தது. சுயநிலைவை இழந்தார். அவர் கண் விழித்த போது ஆஸ்பத்திரி பெட்டில் கிடந்தார். அம்மா அருகில் அமர்ந்திருந்தார். உடன் சகோதரி மற்றும் உறவினர்கள். நான் எப்படி தப்பிச்சேன்? கடவுள் தான் உன்னை காப்பாற்றினார், அம்மா சொன்னார். உடம்பை அசைத்து பார்த்தபோது வலப்புற முழங்காலுக்கு கீழே வலிக்கிறது. வேறு எங்கும் வலிப்பதாக அவருக்கு தெரியவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக உடலே சன்னமாக வலிப்பதாக தோன்றியது. பக்கத்தில் நின்றிருந்த முன்பின் தெரியாத இளைஞன் சொன்னான், டாக்டரது கார் கீழே விடும் சத்தத்தை நாங்கள் கீழ்ப்புற வளைவில் வரும்போது கேட்டோம். அந்த இளைஞன் ஒரு லாரி டிரைவர். காலி சரக்குகளை இறக்கிவிட்டு காய்கறி ஏற்றுக்கொண்டு வந்தாராம். உதவிக்கு கிளீனரும் இருந்தான். கார் ஒன்று பள்ளத்தில் விழுந்துவிட்டது என்பதை நாங்கள் அறிந்ததும் லாரியை ரோட்டின் ஓரமாக ஒதுக்கி நிறுத்திவிட்டு லாரியின் கேபினுக்கு மேலே போட்டிருந்த கயிற்றை மரம் ஒன்றில் கட்டிவிட்டு இருவரும் பள்ளத்தில் இறங்கினோம். அவர்கள் கையில் 5 செல் டார்ச் லைட் இருந்தது. கீழே வந்தபோது கார் குப்புற கிடந்தது. சக்கரங்கள் 4 மேல் நோக்கி இருந்தது.
குவிந்து கிடந்த இலை சறுக்குகளின் மீது அலங்கோலமாக கிடந்தார். தேடி பார்த்தபோது அக்கம்பக்கத்தில் வேறு யாருமே இருப்பதாக தெரியவில்லை. அவரை உடனடியாக மேல்புறம் கொண்டு வந்து ஒருவர் மட்டும்தான் விபத்தில் சிக்கியவர் என்பதை உறுதி செய்து கொண்டு ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்தார்கள். இலை சருகுகள் மீது விழுந்ததால் பெரிய அளவுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. காலில் மட்டும் அடிபட்டிருந்தது. தகவல்களை எல்லாம் கேட்டபோது கடவுள்தான் தன்னை காப்பாற்றியதாக ஸ்டீஃபனுக்கு தோன்றியது. காரில் பல்லியை பார்த்ததையும் அது ஸ்டியரிங்கில் விழுந்ததையும் ஸ்டீஃபன் யாரிடமும் சொல்லவில்லை. தன்னை போன்ற ஒரு படித்தவர் அப்படி சொன்னால் மற்றவர்கள் தன்னை கேலி செய்வார்கள் என்பது டாக்டருக்கு தெரியும். மட்டுமின்றி அதற்காக டாக்டர் லூயிஸை குறித்தும் பேச வேண்டியிருக்கும். அதை ஒருத்தரும் யாரும் நம்ப மாட்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இதையெல்லாம் வெளிப்படுத்தினால் குழப்பங்கள் தான் அதிகமாகும். எனவே தனக்கு நேர்ந்த விபத்துக்கு காரணம் காரின் பிரேக் பழுது அடைந்தது தான் என்று கூறிவிட்டார். ஸ்டீஃபனுக்கு நேர்ந்த விபத்து குறித்து சிட்டி ஹாஸ்பிட்டலில் உள்ளவர்களுக்கும் தெரிய வந்தது. அவர் உயிர் தப்பித்ததில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இந்த தகவலை கேட்டதும் முதலில் பயப்பட்டவள் ஷைனி தான். அதனால் அவளையும் மீறி அவள் மனதுள் பீதியின் நிழல் படர்ந்தது. ஸ்டீஃபனுக்கு நேர்ந்த விபத்து எதிர்பாராத ஒன்று அல்ல என்று அவள் மனம் திரும்ப திரும்ப சொன்னது. அந்த வாரம் முழுவதும் நைட் டியூட்டி பார்க்க வேண்டியிருந்தது டாக்டர் ஸ்டீஃபனும் ஷைனியும் தான். இப்போது ஸ்டீஃபனுக்கு பதிலாக டாக்டர் ராஜன் வந்து கொண்டிருந்தார். இந்த பரபரப்புக்கு பிறகு 2 நாள் கழித்து தான் ஷைனி டாக்டர் ராஜனுடன் உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் கிடைத்தது. என்ன ஷைனி, என்னமோ மாதிரி இருக்கீங்க? டாக்டர் ஸ்டீஃபனுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து அப்செட் ஆகிட்டீங்களா என்ன? டாக்டர் ஸ்டீஃபனுக்கும் ஷைனிக்கும் இடையே சற்று நெருக்கம் இருப்பது ஓரளவுக்கு ராஜனுக்கும் தெரியும். ஆனால் டாக்டர் ஸ்டீஃபனுக்கு ஆஸ்பத்திரியில் இருந்த மரியாதையின் காரணமாக யாரும் அதை வெளிப்படையாக பேசுவதில்லை. அவர்கள் இருவரும் திருமணம் செய்யக்கூடும் என்று கூட ஒரு சிலர் நினைத்தார்கள். ஆனால் ஆஸ்பத்திரியை பொறுத்த வரையில் அப்படிப்பட்ட நெருக்கங்களுக்கு யாரும் உரிய மதிப்பு கொடுப்பதில்லை. எது எப்படி இருந்தாலும் ஷைனிக்கு அது ஒரு ஷாக்காகவே இருந்தது. அன்றைக்கி டாக்டர்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், ஞாபகம் இருக்கு. நம்ம மெடிக்கல் ஆஃபீஸரோட விஷயந்தானே. நான் அதை அவ்வளவு பொருட்படுத்தலை. இருக்கலாம், ஆனால் நான் சொன்னதில் உண்மை இருக்குது. எந்த விஷயத்தில்? அவரோட கார் பள்ளத்தில் விழுந்ததில் ஏதோ ஒரு பயங்கரம் ஒளிஞ்சிருக்கு. அவள் சொல்லும்போது அவள் முகத்தில் பீதி நிறைந்திருந்தது. டாக்டர் ராஜனுக்கு உண்மையில் அது ஒரு வேடிக்கையாக இருந்தது. சிரித்து கொண்டார். இப்படியெல்லாம் மூட நம்பிக்கைகளா சார்? விஞ்ஞானத்தை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அதிலெல்லாம் நீங்கள் தான் கெட்டிக்காரங்க. சரி, இதய மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் மற்ற உறுப்புகளும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். எனக்கு என்னவோ ரொம்ப சந்தேகம்தான் சார். எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி டாக்டர் லூயிஸ் இருக்காருங்கிறது தான். ஷைனி இதை சொல்லி முடித்ததும் மேற்புறமாக அதுவரை அசைவற்றிருந்த ஃபேன் ஒரு தடவை சன்னமாக அசைந்தது. அதன் இறக்கை ஒன்றில் ஏதோ ஒன்று சொத்தென்று விழுந்த சத்தம் கேட்டது. அதை கவனித்த ஷைனி திட்டிக்கிட்டால். ராஜனும் அதை பார்த்தார். என்ன ஷைனி, இப்படி திட்டிக்கிட்டு போனீங்க? ஒன்றும் இல்லை சார். அவள் உடம்பு ஒரு தடவை அதிர்ந்தார் போல தோன்றியது. இதெல்லாம் மனதின் தாளங்கள் தான். தேவையில்லாத விஷயமெல்லாம் யோசித்தா இப்படி தான் தோணும். பிறகு வாட்சை பார்த்துவிட்டு அவர் நேராக வார்டை நோக்கி நடக்க தொடங்கி இருந்தார். மணி 8 ஆகியிருந்தது. ஒரு ரவுண்ட்ஸ் போய்விட்டு வந்தால் அதன் பிறகு டாக்டர் ராஜன் அங்கிருந்து கிளம்பி விடுவார் என்று ஷைனிக்கு தெரியும். மிக சமீப காலத்தில் திருமணம் செய்து கொண்டவர் ராஜன். அவரின் மனைவியோ அழகும் ஆரோக்கியமும் நிறைந்தவள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை திருமணம் முடித்த ஆரம்ப நாட்களிலேயே தனியாக படுக்க விடுவதை பாவம் என்று நினைப்பவர் டாக்டர் ராஜன். எனவே வார்டை ஒரு தடவை சுற்றி பார்த்து விட்டு வந்தால் அதன் பிறகு அவர் அங்கு நிற்பதே இல்லை. மனைவியை வீணாக காக்க வைப்பது அவருக்கு பிடிப்பதில்லை. கடிகாரத்தில் நொடி முள் சுற்றி வருவதையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் ஷைனி. 8:30. டாக்டர் உடனே திரும்பி வந்தார். ஏதாவது அவசியம் இருந்தால் உடனே ஃபோனில் கூப்பிடுங்க, நான் உடனே வந்துடுறேன். குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எந்த நோயாளிக்கும் ஆபத்தான நிலைமை எதுவும் இல்லை என்று டாக்டர் தன் மேல் கோட்டை அருகில் இருந்த ஸ்க்ரீனில் போட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். வாசலில் வாட்ச்மேன் வாசு நின்று கொண்டிருந்தார். வாசு, நீங்கள் ஷைனி பக்கத்தில் இருங்க, அவங்க இப்போ ரொம்ப அளவுக்கு அதிகமாக பயப்படுறாங்க. உடனே வாசு கேட்டை பூட்டிவிட்டு உட்புறத்தை நோக்கி நடந்தார். குறைந்த பட்சம் பேச்சு துணைக்காகவாது ஒருத்தர் இருக்கிறாரே. வாசலில் தன்னந்தையாக உட்கார்ந்திருப்பது அவரை பொறுத்தவரை மிகவும் சிரமமாக இருந்தது. நீங்கள் பயப்படுறதா டாக்டர் சொன்னார். வாசு பேச்சை தொடங்கினார். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, தனியாக உட்காந்துருந்தா அலுப்பாக இருக்குமேனு தான். அப்படி தான் இருக்கணும். என்ன, நீங்கள்லாம் பயப்படலாமா என்ன? வாசு பீடி ஒன்றை எடுத்து பற்ற வைத்து கொண்டார்.
பீடி பற்ற வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரம் பெரிய டாக்டர் ரவுண்ட்ஸ் வருவார். ராத்திரியெல்லாம் வரமாட்டார். மணி 10. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நேரம் படுத்துக்கங்க. நான் பட்டாளத்தில் கண் விழிச்சு பழக்கம் இருக்குது, வாசு சொன்னார். ஷைனி கட்டிலில் தலையணையை சாய்த்து வைத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தாள். அன்றைய ஒரு நாளை எப்படியோ தள்ளி கடத்தினார்கள். விடிந்தால் அவளுக்கு வாராந்திர விடுமுறை நாள். அதன் பிறகு ஷைனிக்கு பகல் டியூட்டி. அதுதான் அந்த ஆஸ்பத்திரியின் நடைமுறை. மறுநாள் ஷைனி ஷாப்பிங் போனாள். திரும்ப வந்தபோது அன்று அவள் தனது வீட்டில் தனியாக இருந்தாள். பக்கத்து அறையில் வசிக்கும் இருவரில் ஒருத்தி ஊருக்கு போயிருந்தாள். மற்றொருத்தியான ஜூலிக்கு அன்று நைட் டியூட்டி. இது போன்ற சந்தர்ப்பங்கள் இதற்கு முன்பும் நிகழ்ந்திருக்கிறது. சுவர் கடிகாரம் 10 முறை அடித்து ஓய்ந்தது. வாசித்து கொண்டிருந்த புத்தகத்தில் குறிப்பிட்ட பக்கத்தின் மூலையை மடக்கி ஜன்னல் கட்டையில் வைத்தாள். வெளியே நல்ல நிலா வெளிச்சம் இருந்தது. டப், ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவள் திரும்பி பார்த்தாள். பல்லி, அசாதாரணமான அளவிலான பல்லி ஜன்னல் கண்ணாடியில். கடிகாரத்தின் சத்தம் இரவின் அமைதியை கிழித்தது. சட்டென்று கடிகாரத்தின் ஸ்ப்ரிங் ஒன்று அவிழ்ந்தது மாதிரியான சத்தம். அவள் கடிகாரத்தை பார்த்தால் நிமிடமுள் இடப்புறமாக சுழலத் தொடங்கியிருந்தது. அவளையும் மீறி ஒரு விதமான பீதி அவளை சூழ்ந்து கொண்டது. எதிர்பாராமல் பீதிக்கு அடிமையாகிவிட்டிருந்த ஷைனி தன் கண்களை நிதானமாக அங்கிருந்து மீட்டெடுத்தாள். அவளின் பார்வை ஜன்னல் சட்டங்கள் மீது பதிந்தது. அப்போது அவள் பார்த்தது அந்த பல்லி தனது முன்னங்கால்களை உயர்த்தி கண்ணாடியில் தட்டுவதைத்தான். ஐயோ கர்த்தரே, என்ன இது? அவள் தான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. அதற்கு காரணம் தன்னை கீழ்ப்படுத்தியிருக்கும் பயத்தின் அலைகள்தான் என்பதை அவள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதை பற்றியெல்லாம் அப்போது யோசிக்கும் நிலையில் கூட இல்லை. ஜன்னல் கதவின் கண்ணாடி ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலையில் விரிசல் விட்டது. கண்ணை மூடி திறப்பதற்குள் அந்த கண்ணாடி அங்கிருந்து பெயர்ந்து கீழே விழுந்தது. பயம் தளம் தட்டிய கண்களுடன் அவள் பார்த்து கொண்டிருந்த போது அதோ அந்த பல்லி கண்ணாடியின் இடைவெளி வழியாக அறைக்குள் நுழைய முயன்று கொண்டிருந்தது. திடுமென்று எங்கிருந்தோ கிடைத்த தைரியத்தை கையில் சேகரித்து கொண்டு அவள் ஜன்னலின் மரசட்டத்தில் இருந்த ஒரு காலி பாட்டிலை எடுத்தாள். அதை விசையுடன் அந்த பல்லியின் மீது எறிந்தாள். அப்போது அந்த அறைக்குள் விளக்கு எதிர்பாராமல் அணைந்தது. ஷைனி பயந்து நடுங்கினாள். மறுபடியும் விளக்கு எரிய தொடங்கிய போது பல்லி அந்த இடத்தில் காணவில்லை. என்ன ஷைனி, தனியாக உட்காந்து என்னமோ எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கே? அவள் திரும்பி பார்த்தால் லூயிஸ் நின்று கொண்டிருந்தார். மூடி கிடந்த கதவை திறந்து கொண்டு அவர் எப்படி இங்கே வந்து சேர்ந்தார்? அவளுக்கு விளங்கவில்லை. அவர் அங்கிருந்தவாறே அவளை ஊன்றி பார்த்து கொண்டிருந்தார். ஏன், உன் முகம் என்னமோ போல இருக்கு? சரி, எதுக்காக பாட்டிலில் எடுத்து ஜன்னலில் எரிஞ்ச? நான் அவளால் மேற்கொண்டு பேசவே முடியவில்லை. அவர் எப்படி உள்ளே வந்தார்? அவளுக்கு சந்தேகம் தோன்றியது. கதவை மூடி உள்புறமாக தாழ் போட்டிருக்கிறோம். அதையும் தாண்டி அவரால் எப்படி உள்ளே வர முடிந்தது? டாக்டர் லூயிஸ் அவளை நெருங்கினார். அவரின் கண்கள் அவளையே வெறித்து பார்த்தது. அந்த கண்களுக்கு என்ன ஒரு சக்தி! அவள் உடல் குன்றியவளாக அப்படியே 2 கால்களையும் இணைத்து வைத்து நடுங்கினாள். அறைக்குள் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. டாக்டர் தன் உடைகளை களைந்து ஹேங்கரை நோக்கி வீசி எறிந்தார். அது போய் சரியாக பொருந்தி கொண்டது. அப்போது அவள் ஒரு காட்சியை கண்டாள். விளக்கு பொருத்தப்பட்டிருக்கும் அவரின் எதிர்ப்புறத்தில் அது தென்பட்டது. இடுப்பின் கீழ்ப்பகுதி மட்டுமே உள்ள ஒரு மனிதனின் நிழல். பேண்ட் அணிந்துள்ள நிழல். அதன் மேல் பகுதியில் நிழல் கிடையாது. ஒரு வேளை அது தனது பிரமையாக இருக்குமோ என்று நினைத்தவள் மறுபடியும் அந்த நிழலை பார்க்க முயன்றாள். அதற்குள் லூயிஸ் அவளை நெருங்கிவிட்டிருந்தார். அவர் கைகள் அவளை வலுவாக அழுத்தி பிடித்திருந்தன. ஷைனி ஆரோக்கியமான உடல் கொண்டவள்தான். உறுதியான தசைப்பிடிப்பான உடல்வாகு. கல்லூரியில் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ்களில் கெட்டிக்காரியும் கூட. தனது மொத்த பலத்தையும் ஒன்று திரட்டி அவள் ஒருவாறு அவரை தள்ளிவிட்டாள். அதே நேரத்தில் அவர் முகத்தை கவனித்தாள். ஐயோ பிசாசு! ஷைனி அலறினாள். டாக்டர் லூயிஸின் முகம் அப்போது வர்ணிக்க முடியாத ஒன்றாக தெரிந்தது. கூர்மையான நீண்ட பற்கள், உதடுகளின் 2 கடைக்கோடியிலும் நீண்டு வளைந்த கூர்மையான பற்கள், கூர்மையடைந்த மூக்கு, 2 புறமும் காய்ந்து மேல் நோக்கி நிற்கும் கண்கள், சிவப்பு நிற கண்கள், தலையில் 1000 குண்டூசிகள் நிமிர்ந்து நிற்பது மாதிரியான தலைமுடி, அவற்றிற்கு நடுவே தலையின் 2 புறமும் எழும்பி நிற்கும் 2 கொம்புகள். அதன் பிறகு ஷைனி சுய நினைவை இழந்தாள். அவளது அலறல் ஜன்னலை தாண்டி வெளியே கேட்டிருக்க வேண்டும்.
மூன்றாவதாக இருந்த குவார்ட்டர்ஸில் வசித்த அட்டெண்டர் ராமன்குட்டியும் அவர் மனைவியும் உறங்கி இருக்கவில்லை. டியூட்டியை முடித்துவிட்டு வந்த ராமன்குட்டி குளித்து சாப்பிட்டுவிட்டு கட்டிலில் படுத்து கொண்டிருந்தார். அவர் மனைவி நந்தினி சாப்பாட்டை முடித்துவிட்டு 10 பாத்திரம் தேய்த்துவிட்டு கட்டிலில் வந்து உட்கார்ந்தார். அப்போதுதான் அந்த அலறல் சத்தம் கேட்டது. அலறல் கேட்ட மறு வினாடியே அதை ஒட்டி உள்ள குவார்ட்டர்ஸின் கதவு திறக்கும் சத்தம் அவர்களுக்கு கேட்டது. என்னன்னு சொன்னது அந்த அலறல்? பிசாசுன்னா? எங்கே அது? காது மிகவும் கூர்மையான நந்தினி கேட்டாள். அதுக்கு அடுத்த குவார்ட்டர்ஸ்லேருந்து தான். இன்றைக்கி ஷைனிக்கு பகல் டியூட்டின்னு தோணுது. கனவு ஏதாவது கண்டிருக்கோம் என்றார் ராமன்குட்டி. கொஞ்சம் ஏந்திருங்க, என்னமோ நடந்திருக்குன்னு தோணுது, நானும் வரேன். சரி என்று வேண்டா வெறுப்புடன் ராமன்குட்டி ஒப்புக்கொண்டார். அவர்கள் குவார்ட்டர்ஸிலிருந்து வெளியேறும்போது பக்கத்து குவார்ட்டர்ஸில் இருக்கும் தாமஸும் எழுந்து வந்தார். தாமஸ் லெபரட்டரி அசிஸ்டண்ட். அவர் தனியாகத்தான் தங்கியிருக்கிறார். மனைவி தாய் வீட்டுக்கு போயிருக்கிறார். மூவருமாக ஷைனியின் குவார்ட்டர்ஸை அடைந்தார்கள். கதவை தட்டினார்கள். ஷைனி அவர்கள் ஒரே குரலில் அழைத்தார்கள். ஆனால் உள்ளிருந்து யாரும் பதில் கொடுக்கவில்லை. இதோ இந்த பக்கம் ஜன்னல் திறந்து கிடக்கு, அங்கே போய் கூப்பிடுங்க. உடனே ராமன்குட்டி அந்த பக்கமாக போனார். ஜன்னல் வழியாக பார்த்தார். ஒரு தடவை பார்ப்பதற்குள் சட்டென்று தலையை திருப்பி கொண்டார். ஷைனி உடம்பில் ஒட்டு துணி கூட இல்லாமல் கட்டிலில் படுத்து கொண்டிருந்தாள். உடனே ராமன்குட்டி கிளம்பிய இடத்துக்கே ஓடி வந்தார். உள்ளே ஏதோ விபரீதமாக நடந்துக்கு, நான் போய் இன்னும் சில ஆட்களை கூட்டிகிட்டு வரேன் என்று ராமன்குட்டி சொன்னார். சற்று நேரத்திற்குள் அக்கம் பக்கத்தில் இருந்த வீட்டார் எல்லாருமே அங்கு வந்து விட்டார்கள். ஆனால் கதவு உள்புறமாக தாளிடப்பட்டிருந்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் தயங்கினார்கள். ஒரு கட்டத்தில் ஷைனி இறந்து விட்டாள் என்பது அவர்களுக்கு விளங்கிவிட்டது. அவள் எப்படி இருந்திருக்க முடியும்? ஒரு காரியம் செய்யலாம், நாம் உடனடியாக பெரிய டாக்டர்கிட்ட தகவல் சொல்லுவோம், அவர் வரட்டும், அதுதான் நல்லது. எல்லாரும் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். ராமன்குட்டி ஃபோன் செய்வதற்காக ஓடினார். அப்போது கார் ஒன்று அங்கே வந்து நின்றது. பெரிய டாக்டர், எல்லாரும் அவருக்கு வழிவிட்டு ஒதுங்குங்க. டாக்டர் லூயிஸ் ஷைனியின் குவார்ட்டர்ஸ்குள் நுழைந்தபோது மற்றவர்கள் அவருக்கு வழிவிட்டு ஒதுங்கினார்கள். எல்லாரின் கண்களிலும் எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன செய்ய போகிறாரோ? யாரையாவது சந்தேகிப்பாரோ? திருமணமாகாத நிறைய பெண்கள் அந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறார்கள். மனைவி ஊரில் இல்லாத ஊழியர்களும் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களில் தாமஸும் ஒருவர். அதனால் தாமஸ் அதிகம் பயந்தார். டாக்டர் லூயிஸ் ஷைனியின் உடலை பரிசோதித்தார். முதல்ல பார்த்தது யார்? ராமன்குட்டியும் தாமஸும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நாங்கள் 2 பேரும் தான். இது ஒரு பயங்கரமான மரணம். அதனால் நாம் முறைப்படி இதை போலீஸில் சொல்கிறது தான் சரி. அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கட்டும். டாக்டர் லூயிஸ் அவர்களின் முகங்களை மாறி மாறி பார்த்தார். அப்போதே அவர்களின் முகங்களில் பயத்தின் நிழல் அலையடிக்க தொடங்கியது. டாக்டர் லூயிஸ் தொடர்ந்தார். அப்படி தெரிவித்தால் போலீஸ் வராங்க. இது ஒரு கொலை என்று முடிவானால் அக்கம் பக்கத்தில் உள்ள உங்களுக்கெல்லாம் தான் அது தொல்லை. டாக்டர் ஷைனியின் உடலுக்கு அருகில் போய் நின்று கொண்டு இதை சொன்னார். அதனால் என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க டாக்டர். டாக்டரின் வார்த்தையை கேட்டதும் ராமன்குட்டியின் மனைவி தன் கணவரை அழைத்து கொண்டு வெளியே போனாள். அவளை தொடர்ந்து சென்ற ராமன்குட்டி கேட்டார், என்ன? தேவையில்லாத ஏடா கூடத்துக்கெல்லாம் போகாதீங்க, நான் சொல்கிறபடி கேளுங்க, டாக்டரோட விருப்பப்படியே செய்யட்டும், விட்டுருங்க. சரிதான், நானும் அதை பற்றி தான் யோசித்தேன். அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள், அவரோட இஷ்டப்படி செஞ்சுக்கலான்னு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருந்தால் போதும். ராமன்குட்டி லூயிஸை நெருங்கினார். என்ன ராமன்குட்டி, எங்களுக்கு தொல்லை வராமல் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. அப்படின்னா ஒன்று பண்ணலாம். இப்படி ஒரு மரணம் நடந்ததா வெளியில் தெரிஞ்சால் ஆஸ்பத்திரிக்கும் பேர் கெட்டு போயிடும். அதனால் இதை இயற்கையான ஒரு மரணமாக மாற்றிடும். என்ன? எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படியாக ஷைனியின் உடல் அந்த ஆஸ்பத்திரியின் மார்ச்சுவரிக்கு எடுத்து செல்லப்பட்டது. மறுநாள் அவளது வீட்டாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். டாக்டர் லூயிஸ் ஷைனியின் அப்பாவிடம் 10,000 ரூபாய் கொடுத்தார். மட்டுமின்றி ஷைனியின் தங்கை எமிலிக்கு நர்ஸ் வேலை கொடுப்பதாகவும் தெரிவித்தார். இப்படி ஒரு சூழ்நிலையில் டாக்டர் இவ்வளவெல்லாம் செய்ததும் ஷைனியின் குடும்பத்தினர் ஓரளவுக்கு ஆறுதல் அடைந்தார்கள். எனவே அவர்கள் மேற்கொண்டு எதையுமே கேட்கவில்லை. ஒரு வார காலத்துக்கு பிறகு ஷைனியின் தங்கை எமிலி அங்கு வேலையில் சேர்த்து கொள்ளப்பட்டாள். பிஎஸ்சி படித்த எமிலிக்கு நர்சிங் பயிற்சி அளிக்க தொடங்கினார். 2 வார காலத்துக்கு பிறகு டாக்டர் ஸ்டீஃபன் திரும்பி வந்தார். அதுவரை அங்கு நடந்த சம்பவங்கள் எதுவுமே அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. வந்த பிறகு எல்லாவற்றையும் கேள்விப்பட்டார். ஷைனியின் மரணம் அவரை மிகுந்த துயரத்துக்கு உள்ளாக்கியது. அவர் வேலைக்கு வந்த முதல் நாளே நைட் டியூட்டி செய்ய நேர்ந்தது.
சுமார் 8 மணிக்கு அவர் ஆஸ்பத்திரிக்கு வந்தபோது ஷைனி மாதிரியே தென்பட்ட இளம்பெண்ணை பார்த்தவர் வியப்படைந்தார். அவள் எமிலி. ஷைனியின் அதே முகம். எனவே இயல்பாகவே அவளிடம் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது அவருக்கு. அவளிடம் பேச்சு கொடுத்து விவரங்களை கேட்டுக்கொண்டார். ஷைனியின் மரணம் விளக்க முடியாத வகையில் அவள் மரணம் அடைந்ததும் ஸ்டீஃபனின் சந்தேகத்தை அதிகரித்தது. ஷைனியின் மரணத்துக்கு காரணம் லூயிஸ் தான் என்பது அவருக்கு சந்தேகமின்றி விளங்கியது. எனினும் இந்த ரகசியத்தை இப்போது வெளியிடாமல் இருப்பது தான் நல்லது என்றும் தோன்றியது. காரணம், லூயிஸிடம் அற்புதமான ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பது ஸ்டீஃபனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அதிலும் அவருக்கு மற்றொரு வகையான குழப்பம் இருந்தது. அந்த சக்தியை அவர் சுயமாக பயன்படுத்துகிறாரா அல்லது மற்றவர்கள் மூலமாக செயல்படுத்துகிறாரா என்பதும் தெளிவாக தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் மிகவும் எச்சரிக்கையாக கெட்டிக்காரத்தனமாக இந்த விஷயத்தை கையாள வேண்டும் என்று ஸ்டீஃபன் தீர்மானித்தார். எனவே வேறு எவரிடமும் இதை குறித்து பேசவில்லை. பகுதி 2 முடிந்தது. நாளை மீண்டும் பகுதி 3 உங்களை சந்திக்கிறேன். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.